السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பரிய கிருபையினால் இன்றைய தினம் நல்லதொரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடரில் இந்த அமர்வில் தனி மனித வாழ்வில் தீனை நிலைநாட்டல் என்ற ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பின் கீழ் சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று நான் கருதுகிறேன். தனி மனித வாழ்வில் தீனை நிலைநாட்டல். தீன் என்றால் என்ன? முதலில் அதை நான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிஞ்சாதான் நிலைநாட்ட முடியும். தீன் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தால் எப்படி நம்மால் நிலைநாட்ட முடியும்? எனவே தீன் என்று சொன்னால் அரபி அகராதிகளை நாம் புரட்டி பார்த்தோமேயானால் அதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்காம். கட்டுப்படுதல், வணக்கம், அல் இபாதா, அல் ஹுது பணிதல், இது போன்ற அர்த்தங்களோடு தீன் என்ற வார்த்தைக்கு கூலி என்ற பொருளும் உண்டு. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய தீனை முழுமைப்படுத்தி விட்டேன். வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை உங்களுக்கு முழுமையாக வழங்கிவிட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக, மார்க்கமாக அதை நான் புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லுகிறோம். இந்த தீன் என்ற வார்த்தைக்கு கூலி என்கிற அர்த்தமும் உண்டு. அன்றாடம் ஐவேளை தொழுகையில் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹால வரும் பாருங்க, மாலிகி யௌமித்தீன். அங்க என்ன? மார்க்கத்துடைய அதிபதி இல்லை, கூலி வழங்கப்படக்கூடிய நாளின் அதிபதி. தீனுக்கு குர்ஆனிலே இரண்டு வகையான அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். தீன் என்று சொன்னால் மார்க்கம், தீன் என்று சொன்னால் கூலி என்ற இரண்டு அர்த்தங்களை நாம் திருமறை குர்ஆன் மூலமாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நாம் இப்பொழுது பேச போவது மார்க்கம், தீன்.
அந்த தீனை நிலைநாட்டுவதனுடைய நோக்கம் என்ன? தீனை நிலைநாட்டுவது கட்டாய கடமையா அல்லது ஒரு ஆப்ஷனா? அது ஜமாத் தீனை எப்படி நிலைநாட்ட வேண்டும், அரசாங்கங்கள் எப்படி தீனை நிலைநாட்ட வேண்டும், அந்த வரிசையில் தனி மனிதனுடைய வாழ்வில் தீனை எப்படி நிலைநாட்ட வேண்டும், மூன்றாவதாக சொல்லக்கூடிய தனி மனித வாழ்வில் தீனை நிலைநாட்டல் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. பொதுவாகவே நபிமார்கள் கொண்டு வந்த தீன் இருக்கு பாருங்க, அந்த தீன் என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டவையானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறை தூதர்கள் எந்த ஏவல்களை விலக்கல்களை கொள்கை கோட்பாடுகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் கொடுக்கல் வாங்கலிலும் நல்ல ஒழுக்கங்கள் நடத்தைகளிலும் என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சமர்ப்பித்திருக்கிறார்களோ அதற்கு பெயர்தான் தீன். தீன் என்று சொன்னால் இதை மட்டும் தனியா சொல்ல முடியாது. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விலக்கல், நல்ல நெறிகள், நன்னடத்தைகள், ஒழுக்க மாண்புகள், கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே தீனில் கட்டுப்படும். இந்த தீனை நிலைநாட்டுவது நபிமார்களுடைய ஒரு முக்கியமான பணி, தூதுத்துவனுடைய ஒரு முக்கியமான பணி தீனை நிலைநாட்டுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மனிதர்களுக்கு நேரடி காட்டுவதற்காக இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்ததற்கான நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் குர்ஆன் சொல்லும் பொழுது, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அந்த அல்லாஹ் தான் ரசூலை ஹிதாயத்தை கொண்டும் ஹக்கான தீனை கொண்டும் அனுப்பினான் இந்த உலகத்திற்கு. எதற்காக? லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, உலகத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள், உலகத்தில் காணப்படக்கூடிய மார்க்கங்கள், மதங்கள் ஆகியவற்றை விடையெல்லாம் இஸ்லாமிய தீனை, இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக, சுப்பீரியரா இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும், அதுவும் மிக உன்னத நிலையில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்புவதை பற்றி சொல்லி காட்டுகிறார். ஆக ஒவ்வொரு நபியினுடைய முக்கிய நோக்கம், ஒவ்வொரு நபியினுடைய அந்த ரிசாலத் சொல்லப்படக்கூடிய தூதுத்துவம், அந்த தூதுத்துவத்தினுடைய முக்கிய பகுதியே தீனை நிலைநாட்டுவதாகும். இது நபிமார்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும் இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வயுகீமுஸ் ஸலாத வயுத்துஸ் ஸகாத வஸாலிக தீனுல் கையிமா. இந்த மூமின்கள் ஏவப்பட்டதெல்லாம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், கலப்பற்ற முறையில் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் நேரான தீன், சரியான தீன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் தீனை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை, ஒரு கட்டளை இட்டிருக்கிறான். சூரத்து ஷூரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 13ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸா பிஹி நூஹன் வல்லதி அவ்ஹைனா இலைக வமா வஸா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா அன் அகீமுத் தீன வலா ததஃபர்ரகூ ஃபீஹ். நபியே, உங்களுக்கு நாம் எதனை வஹீன் மூலமாக இறைச்செய்தியின் மூலம் அறிவித்தோமோ அதுபோன்று எந்த விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி மூசா ஈசா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் வலியுறுத்தி சொன்னோமோ அந்த விஷயம் என்ன தெரியுமா? அன் அகீமுத் தீன வலா ததஃபர்ரகூ ஃபீஹி. நீங்கள் தீனை நிலைநாட்டுங்கள், நீங்கள் பிரிந்து சென்று விடாதீர்கள். அப்ப இந்த வசனத்துல ஒரு விஷயம் சொல்லி காட்டுற, தீனை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கணும். எப்படி ஒற்றுமை? அனைவரும் சேர்ந்து தீனை நிலைநாட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் உலகத்தில் தோன்றிய எந்த நபியாக இருந்தாலும் சரி,
தீனை நிலைநாட்டுவது அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான், விதித்திருக்கிறான் என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிகிறது. அன்பிற்குரித்தானவர்களே, எந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா நபிமார்களை செய்யும்படி ஏவினானோ அதே விஷயத்தை, இகாமத்து தீன், தீனை நிலைநிறுத்தக்கூடிய விஷயத்தை மூமின்கள் மீதும் கடமையாக்கிறான். அதான் நான் ஏற்கனவே சொன்ன வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அன்பிற்குரித்தானவர்களே, இந்த தீன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டோம். இந்த தீன் என்பது பல விஷயங்களை தன்னுள் உள்ளடக்கியிருக்கு. அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும். இப்படி நிலைநாட்டுகின்ற காரணத்தினால் அவன் தீனை நிலைநாட்டுகிறான். ஒரு தனி மனிதன் மட்டும் திருந்தினால் போதாது, ஒவ்வொரு மனிதனும் திருந்தினால்தான் ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக முடியும். எனவே யாருக்கெல்லாம் எவ்வளவெல்லாம் மாற்றங்கள் இருக்கின்றனோ, அதிகாரம் கிடைத்திருக்கிறதோ, சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அவர்களுக்கு கை கிட்டி இருக்கிறதோ, அதற்கு ஏற்றவாறு அவர்கள் தீனை நிலைநாட்டுவது மிக முக்கியம் என்பதை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபட கூறுகிறார்கள். முதலாவதாக தீனை ஒரு தனி மனிதன் எப்படி நிலைநாட்டுவது, எந்த விஷயத்தில் நிலைநாட்டுவது என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ஃபி மஜாலில் அகீதத்தில் இஸ்லாமிய, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளில் முதலில் தீனை நிலைநாட்ட வேண்டும். நம்ம தீன் மார்க்கம் என்று சொல்றோமா இல்லையா? நம் மார்க்கம் என்ன? இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் என்ன? புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வ இகாமத்துஸ் ஸலாஹ், வ ஈதாஉஸ் ஸகாத், வ ஸௌமி ரமதான், வ ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. தெரியுமில்ல, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் ஐந்து தெரிஞ்சுமே இல்லையா? அதில் முதலாவதாக சொல்லப்பட்டது எது? ஷஹாதா. ஏகத்துவ கொள்கையை முதலில் நிலைநாட்ட வேண்டும். இகாமத்து தீன், அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, முதலில் தீனுடைய எந்த பங்கை அல்ல தீனுடைய எந்த விஷயத்தில் முதலில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அகீதா, கொள்கை கோட்பாடுகளைத்தான் முதலில் நிலைநாட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தினார்கள். அப்படி இந்த 13 ஆண்டு காலங்களில் அதிகமாக வலியுறுத்தி சொன்னது இந்த அகீதாவைத்தான். யா அய்யுஹன்னாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். மனிதர்களே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அகீதாவை நிலைநாட்டுகிறார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு உரித்தானவர்கள் அல்ல என்ற இந்த பிரகடனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் அந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைக்கிறார்கள். அப்படி எடுத்து வைக்கும் போது எப்படிப்பட்ட எதிர்ப்புகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு வரலாற்றில் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அகீதா இல்லாமல் வேறு எந்த ஒரு நல்ல அமலியும் இதற்கு பிறகு சொல்லப்படக்கூடிய எதுவுமே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அகீதா விஷயத்தில் இவ்வளவு காலங்களை எடுத்துக்கொண்டார்கள். இறுதி மூச்சு வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்திலும் கூட இந்த கொள்கையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். திருமறை குர்ஆனுடைய எந்த அத்தியாயமாக இருந்தாலும் சரி, அதில் இந்த அகீதாவை பற்றி சொல்லாமல் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் அல்லாஹ் தஆலா திருமறையில் இந்த கொள்கையை பற்றி சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனில் மட்டுமல்ல, அதற்கு முன்னால் வழங்கப்பட்ட ஏராளமான எண்ணற்ற அந்த இறைவேதங்களில் கூட இந்த அகீதாவைத்தான் முதல் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி இபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். நாம் ஏற்கனவே அனுப்பிய எல்லா தூதர்களுக்கும் என்ன சொன்னோம் தெரியுமா? அனி இபுதுல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அவனை தவிர வேறு யாரையும் வணக்கத்திற்கு உரித்தவராக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு தனி மனிதனாக என்ன செய்ய வேண்டும்? இது தனி மனிதன் தான் செய்ய முடியும்.
மற்றவர்கள் செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் முஸ்லிமாக ஆக வேண்டும். என் குடும்பம் முஸ்லிம் ஆயிட்டா நான் முஸ்லிமாக கருதப்படுவேனா? முடியாது இல்ல. என் சார்பாக யாராவது கலிமா சொன்ன நான் முஸ்லிம் ஆவான், அவன் தான் முஸ்லிம், நான் முஸ்லிமாக ஆக முடியாது இல்ல. எனவே தான் அந்த ஷஹாதா கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தும் போது முன்னால் உரை நிகழ்த்திற்கு முன்னால் அல்லாஹ்வை புகழ்வார்கள் அல்லவா, ஹம்து ஸலவாத். அதுல கூட நீங்க கவனிச்சீங்கன்னா தெளிவா புரியும் உங்களுக்கு. ஆனால் சில அறிஞர் பெருமக்கள் அங்க கூட சில தவறுகள் பண்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனு சொல்லிட்டு வ அஷ்ஹது நஷ்ஹது சொல்லக்கூடாது. மற்றவங்களுக்கு மூமின் ஆக முடியாது, எனக்கு நான் அஷ்ஹது தான் சொல்லி ஆகணும். வ நஷ்ஹது அன்ன முஹம்மதுன்பாங்க. நஷ்ஹதுங்கிற ஹதீஸ்ல எங்கேயுமே இடம் பெறல, அஷ்ஹதுன்னு தான் வந்திருக்கு. பாங்கல கூட பாருங்க அஷ்ஹது தானே சொல்றீங்க, அத்தஹியத்துல சொல்றீங்க அஷ்ஹது தானே சொல்றீங்க. நான் ஒருமை ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. நான் சாட்சி சொல்லுகிறேன், நாங்கள் சாட்சி சொல்லவில்லை ஈமான் விஷயத்துல. ஏன்னா அவர்கள் தனித்தனியா மூமினாக வேண்டும். வாப்பா மூமினா தான் மகன் மூமினா இருக்க அவசியம் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூமின், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மூமின் இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூமின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் மூமின் இல்ல. எனவே அவர்கள் தனி மனிதன் என்ன செய்யணும்? இந்த இகாமத்து தீனில் சொல்லப்படக்கூடிய அதிமுக்கியமான இந்த கொள்கை பிரகடனத்தை நிலைநாட்ட வேண்டும். என்ன கொள்கை பிரகடனம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற இந்த கொள்கை கோட்பாட்டை அவன் நிலைநிறுத்தியாக வேண்டும். இதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படாத பாடுபட்டார்கள். இந்த விஷயத்திற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த நாட்டை விட்டே வெளியேறினார்கள். இந்த கொள்கைக்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பல தோழர்களை இதற்காக தியாகம் செய்தார்கள். எதற்காக? இந்த கொள்கைக்காகத்தான். ஏன் இந்த அளவுக்கு இதற்காக பாடுபட்டார்கள், நிலைநாட்ட முற்பட்டார்கள் என்றால், நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத், நாம் நோக்கக்கூடிய நோன்பு, நாம் நிறைவேற்றக்கூடிய ஹஜ், எதுவாக இருந்தாலும் இந்த கொள்கை சரியாக நிலைநாட்டப்பட்டால் தான் இவையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த கொள்கை இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நம்ம அமலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானது எது? ஷிர்க், இணை வைத்தல். இணை வைத்தால் என்னவருக்கு ஆபத்திற்கு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நீர் இணை வைத்து விட்டால், ரசூலுல்லாஹ் சொல்ற லைன் அஷ்ரக்த, நபியே நீங்கள் கூட இணை வைத்து விட்டால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும். விஷத்தை போன்றது தான் இந்த இணை வைத்தல். தௌஹீதுக்கு, ஏகத்துவத்திற்கு எதிராக கருதப்படக்கூடிய இந்த ஷிர்க், இணை வைத்தல் இருக்கு பாத்தீங்களா, அது மிக ஆபத்தானது. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இணை வைத்தல் இருக்கக்கூடாது, ஏகத்துவம் இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹ்வை சந்தித்து அவனிடத்தில் பரிசுகளை பெற வேண்டும் என்ற ஆதரவை வைக்கின்றானோ, சொர்க்கம் அடைய வேண்டும் என்ற ஆதரவை வைத்திருக்கானோ, அவன் என்ன செய்ய வேண்டும்? ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அது செய்யும் போது எப்படி இருக்கணும்? வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் யாருக்குமே யாரையுமே இணை வைத்து விடக் கூடாது. என வச்சா முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு இணை வைத்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பே கிடையாது. ஏகத்துவ கொள்கை, இதை தவிர எதை நாம் எதற்காக முதல்ல இதுக்கு பாடுபடணும். தீனை நிலைநாட்டும் போது முதல் இருக்க வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹ் நிலைநாட்ட வேண்டும். இந்த அகீதா, இந்த கொள்கையை தெளிவாக நாம் நிலைநாட்ட வேண்டும், ஒவ்வொருவரும் நிலைநாட்ட வேண்டும். இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை அறியாமல் இணை வைத்தல் என்ற சாயல் கூட நம்முடைய கொள்கையில் வந்துவிடக் கூடாது. எனவே தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரபல்யமான சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிரச்சாரத்தை எடுத்து வைத்த போது மக்களுக்கு மத்தியிலே அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு ஆதரவு தெரிவித்தார்கள் தெரியுமா? ஊரை எதிர்த்து நின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஊரையே எதிர்த்து நின்றார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். அவருடைய அரவணைப்பில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அபூ தாலிப் அவர்கள் இந்த கலிமத்து தௌஹீத், இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக நரகத்திற்கு சென்று விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த கொள்கை சரியான இந்த தீனுடைய விஷயத்தில், நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் இந்த தௌஹீத் இல்லாமல் வேறு எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சஹீஹுல் புகாரி இந்த ஹதீஸ் கிரந்தத்தை திறந்து பார்த்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயங்களை பற்றி சொல்லி வரும். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்ராஹிமுடைய தந்தை ஆசர் அவர்கள் மறுமை நாளில் தலையில் புழுதி படர்ந்தவர்களாக, துக்கம் அவர்களை கவ்விய நிலையில் மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் சந்திப்பார்கள். சந்தித்து சொல்லுவார்கள், மகனே, உலகத்தில் வாழும் போது நீ சொன்ன அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டேன், உனக்கு எதிராக செயல்பட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை கண்கூடாக நான் பார்க்கிறேன். இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஆசர் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? அபுல் அம்பியா என்பாங்க. நபிமார்களுக்கே தந்தை யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் செய்த தியாகத்தினுடைய அடையாளமாகத்தான் நமக்கு ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஹஜ்ஜுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கிரைகள்லாம் பார்த்தீர்களேயானால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குடும்பமும் செய்த அந்த தியாகத்தினுடைய நினைவுதான். நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்துல ஓதுறோமா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அது போன்ற அருளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நீ புரிவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறோமே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உறுதி வாய்ந்த நபிமார்கள் ஒருவராக கருதப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாட பார்ப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், யா இப்ராஹிம் அலா தத்ரி அன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன் அலல் முஷ்ரிகீன். இப்ராஹிமே, உங்களுக்கு தெரியாதா நான் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை உருமாற்றப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண் முன்னாலே தூக்கி நரகத்தில் எரியப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய பந்தம், நம்முடைய பாசத்துக்குரிய குழந்தைகள், இப்படியெல்லாம் நாம் தாங்கிக் கொள்கிறோமே, அந்த குழந்தைகளை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கான ஒரே வழி இகாமத்து தீன் சொல்லப்பட்ட முதல் விஷயம் இந்த கலிமாத் லா இலாஹ இல்லல்லாஹ். இது அன்பிற்குரித்தானவர்களே அதிமுக்கியம் வாய்ந்தது. இகாமத்து தீன், தீனை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் முதலில் கவனம் செலுத்தக்கூடிய தனி மனிதர்கள் எந்த விஷயத்தில் தெரியுமா? இந்த கொள்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் அதில் சருகில் ஏற்பட்டு விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் பாடம் பெற்ற உத்தம சஹாபா பெருமக்கள், அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தால் தெரியுமா? ஒரு முறை யூதர்களில் சிலர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முஹம்மதே, உங்களுடைய தோழர்கள் ரொம்ப நல்லவர்கள், உத்தமர்கள், ஆனால் இணை வைத்தல் என்ற அந்த செயல் மட்டும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி தூக்கி வாரி போடுகிறது. என்ன இது? என்ன என்னுடைய உம்மத், நான் வாழும் போதே என்னுடைய சஹாபாக்கள் இணை வைத்தல் வைத்து விட்டார்களா? இணை வைத்தலுக்கு எதிராக இவ்வளவு நான் போராடி கொண்டிருக்கிறேன், இந்த நிலையில் எப்படி அவர்கள் இணை வைத்திருப்பார்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வல் காபா என்று சத்தியம் செய்கிறார்கள். இது அரேபியருடைய பழமொழி. வல் காபா, காபாவின் மீது சத்தியமாக. சத்தியம் யார் மீது செய்யணும்? அல்லாஹ் மீது தான் செய்யணும். சஹாபா பெருமக்கள் அந்த பழக்க தோஷத்தில், அறியாமை காலத்தில் இருந்த பழக்க தோஷத்தில்
வல் கஅபா, கஅபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை யூதர்கள் சுட்டி காட்டியவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை அழைத்து அதை கரெக்ட் பண்ணாங்க. எப்படி தெரியுமா? வரப்பில் கஅபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக, அந்த காபா மீது சத்தியமாக அப்படியே மாத்தி விடுறாங்க. இன்னைக்கு நம்முடைய நாடுல அல்லாஹ் அல்லாத மற்ற எத்தனை பேர் மேல நம்ம சத்தியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். கவனிக்கிறோமா? இகாமத்து எங்க போயிட்டு இருக்கு? தாய் மேல் ஆணை, தனையின் மேல் அன்னை, குழந்தை மேல ஆணை, நாகூரானவங்க மேல ஆணை, அப்படித்தானே? இப்படி குர்ஆன் மீது கூட நம்ம சத்தியம் செய்யக்கூடாது, அப்படித்தானே? கோர்ட்ல போனோம்னா கையில தூக்கி கொடுத்து நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை, சொல்றதெல்லாம் பொய், பொய் சொல்றதுக்கு நீங்க டிகிரி தந்துச்சிருக்கீங்களா, பிஎல் என்ன, அப்படித்தானே? உண்மை சொல்லி யாரா எந்த வக்கீலாவது வெற்றி பெற்றிருக்கிறானா? கிடையவே கிடையாது. கொலை பண்ணிட்டு இல்லதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லி கொடுப்பான். அப்ப பாருங்க எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மைனூட்டா கவனிச்சிருக்கிறாங்க. அப்ப இணை வைத்தல் எந்த ரூபத்திலும் வந்துவிடக் கூடாது. அதில் முதலாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் தீனை நிலைநாட்ட வேண்டுமானால் இந்த அகீதாவை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உமிர்து அன் உகாத்தில الناس حتى يشهدوا ان لا اله الا الله ويقيموا الصلاه ويؤتوا الزكاه فاذا فعلوا ذلك عصموا مني دماءهم واموالهم الا بحق الاسلام. நான் மக்களோடு போராடுவதற்காக ஏவப்பட்டிருக்கிறேன். மக்களோட பேசணும், ஸ்ட்ரகிள், போராடிட்டே இருக்கணும். தெரியுதா? எது வரைக்கும் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுக்கும் வரை அவர்களோடு நான் போராடி கொண்டு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான். அப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய போராட்டத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்கள்? ஐ யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். எனவே அதை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக நியமித்து அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? யா முஆத், இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப் ஃபல்யகுன் அவ்வலு மா ததுஊஹும் இலைஹி அன் யுவஹ்ஹிதுல்லாஹ தஆலா. முஆதே, நீங்கள் வேதங்கள் என்ன என்று தெரியாத சமுதாயத்தினிடம் நீங்கள் போகவில்லை. யூத கிறிஸ்தவர்களுக்கு எனக்கு இஞ்சில் தவறாத்தில் வந்திருக்கா இல்லையா? அல்லாஹ் யாரு, ரசூல் எல்லாம் தெரிஞ்ச மக்கள். எனவே அந்த மக்களை முதலாக எந்த அழைக்க வேண்டும் தெரியுமா? ஐ யுவஹ்ஹிதுல்லாஹ், ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அவர்களை அழையுங்கள். முதலாக சூரத்துல் லுக்மான் அத்தியாயம் இருக்கா இல்லையா? திருமறை குர்ஆன்ல படிக்கிறோமா இல்லையா? அந்த சூரத்துல் லுக்மான்லயே பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி சொல்லித் தருகிறார்கள்? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என்னுடைய மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, அது மிகப்பெரிய பாவம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் செய்து திருமறை குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான் சொல்லி காட்டுறான். இங்க தீன நிலைநாட்டம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம எல்லாத்திலையும் கவனம் செலுத்துறோம். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்கிறோம். அந்த தீனை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் எந்த விஷயத்தை நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, கவனத்தில் கொள்ள வேண்டுமோ, அதை நாம் தவறிடுகிறோம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியும்? தீன நிலைநாட்டம். நமக்கே கலிமா, நம்மில் பலர் நமக்கே கலிமாவை தெளிவா சொல்ல தெரியாது. நம்முடைய குழந்தைகள் நிறைய டிகிரி ஹோல்டர்ஸா இருப்பாங்க, பெரிய பெரிய பட்டங்களை எல்லாம் வாங்கியிருப்பாங்க. கலிமாவு கூட சுத்தமாக அவர்களால் உச்சரிக்க தெரியாது. அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய பொருள் என்ன என்று கூட தெரியாமல் இருக்கிறோம். எங்க தீன நிலைநாட்டுறோம்? முதல்ல இந்த அடிப்படையான இந்த விஷயத்தை நாம் நிலைநாட்டுவதற்காக முற்பட வேண்டும். அகீதாவுடைய விஷயத்தை நாம் சென்றோமையானால் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அது சொல்வதற்கான வாய்ப்பு இப்பொழுதில்லை. இருந்தாலும் அங்கங்க தொட்டு போயிட்டு இருக்க. அடுத்ததாக தீனை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா தீனுடைய அடிப்படை விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இஸ்லாம் 5 விஷயங்கள் மீது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஷஹாதத், கொள்கை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். முதல்ல இதை நிலைநாட்டும்.
அப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள், அரசியல், பொருளாதாரம், அது இது. அப்புறம் முதல்ல முக்கியமான இந்த 5 தூண்களுக்கு பாத்தீங்களா, இதை நிலைநாட்ட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கொள்கை ரீதியாகவும் தெளிவு பெற்றிருக்க வேண்டும். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லவா, மன் தரக்க ஸலாத ஃபக்கத் கஃபர், யார் தொழுகை விட்டு விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான், நிராகரித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே சிறுவர்களுக்கு அந்த ட்ரைனிங்கை, பயிற்சி கொடுக்க சொன்னார்கள். முரு அவுலாதக்கும் வஹும் அபனாவு சபா சினீன் வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அபனாவு அஷ்ரா. உங்களுடைய குழந்தைகள் 7 வயது அடைந்து விட்டால் தொழும்படி ஏவுங்கள். 10 வயதை அடைந்து தொழாவிட்டால் அவர்களை அடித்து தொழ வையுங்கள். இந்த நாட்டில் அடிக்க முடியாத, அதான சிக்கல் தெரியுதா? மனைவியும் அடிக்க முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ண அவளை கொண்டு போய் எங்கே வச்சிடறாங்க இந்த அரசாங்கம். தானங்க கையை கட்டி போட்ட நிலையில் நீங்க இருக்கிறீங்க தானே. இன்னைக்கு எத்தனை நபர்கள் தொழுகை நிலைநாட்டுறாங்க, தொழுகை முறைப்படி தொழுகிறாங்க. ஏதோ ஜஸ்ட் ஆக்டிங் இல்ல, நடிக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாம். மறுமை நாளில் முதலாக அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு எதிலிருந்து துவங்குவான் தெரியுமா? தொழுகையை பற்றி தான் முதல் கேள்வி. அந்த தீனை நிலைநாட்டுங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பலர் பேர் அப்துல்லா, அப்துல் காதிர், அபு சமது, முபாரக், என்னென்ன பேர் வச்சிருப்போம். முஸ்லிம்கள் பெயர் தாங்கி இருப்போம். நம்முடைய பெண்கள், நம்முடைய பிள்ளைகள், மகள்கள், பெண்கள் எல்லாமே அழகான ஹிஜாபோட எல்லாம் இருப்பாங்க. தொழுகை விஷயத்துக்கு கொஞ்சம் பாருங்க, இல்ல நேரம் கிடைக்கல. எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும், தொழுவதற்கு மட்டும் நேரம் கிடைக்கும். இந்த தப்லீக் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இயக்கத்தில் பாத்தீங்கன்னா தொழுகைக்கு அதிமுக்கியம் தருவாங்க. அவங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு வாங்க, தொழுகை பக்கம் வாங்க, எத்தனை குடிகாரர்கள் எல்லாம் அவங்க மாத்திருக்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. போயிருக்கும் போது என்ன நடக்குதாங்க, ஒரு ஜனாதா ரெடியா இருக்கு. அடக்கிறதுக்கு முன்னால செய்யறாங்க. எல்லாமே அடக்கும் போது அந்த கஃபனோட, அந்த ஜனாசாவோட ஒரு முசல்லாவை தஸ்பீஹோட சேர்த்து வச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, உலகத்தில் இருக்கும்போது தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்கலையா? இப்ப கபர்ல ஃப்ரீயா தானே இருப்பாரு, தெரியுதா? அங்க தொழுதுகிட்டு தஸ்பீஹ் உருட்டிட்டு இருக்கலான்ட்டு. நிலைமை இப்படித்தான். வேலை 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 வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் இது செய்யணுமா இல்லையா? எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. யார் தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லைங்கிற. அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் தர்குஸ் ஸலாத். நமக்கும் முஸ்லிம் அல்லாஹ்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகை விட்டு விடுவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே இகாமத்து தீன்ல இரண்டாவது கவனிக்க வேண்டியது அகீதாவுக்கு பிறகு தொழுகையை. ஜகாத், ஹஜ், இன்று இப்படி நீண்டு கொண்டே போகும். பல விஷயங்கள் தீனல நன்மை ஏவி தீமை தடுத்தல் தனி மனிதர் ஒவ்வொருவரும் கடைபிடித்தார்கள். நம் கண் முன்னால் எத்தனையோ விஷயங்கள் நடைபெறுது. எத்தனை விஷயங்கள் நடைபெறலாம். அந்த விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடைபெறும் போது தடுப்பது கூட தீனை நிலைநாட்டுவதா. இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பு எந்த அடிப்படையில் கொடுத்திருக்கான் தெரியுமா? குந்தும் ஹைர உம்மா. இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். எந்த அடிப்படையில்? பல ஆயிரக்கணக்கான பவுண்ட்ஸ் சம்பாதிக்கிறீங்கன்னா, மாட மாளிகள் பங்களா வச்சிருக்கீங்கன்னா, ஹைரும் உஹ்ரிஜ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இந்த சிறப்பே நமக்கு எப்படி கிடைச்சிச்சுனாக்கா, நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பதன் காரணமாகத்தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த நன்மை ஏவி தீமையை தடுப்பது அரசாங்கத்துடைய கடமை மட்டுமல்ல. இந்த தீனுடைய விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனும் இதை நிலைநாட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி வஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி ذلك ضعف الஈமான். உங்களில் ஒருவர் மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயம் நடைபெறுவதை கண்டால் முடிந்தால் தன்னுடைய கையால் அதனை தடுத்து நிறுத்தட்டும். ஒரு தந்தை பிள்ளை தவறு செய்யும் தடுத்து நிறுத்தலாம். அப்படி தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் இல்லை என்றால்
வாயால் சொல்லியாவது நாம் என்ன செய்யணும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுவும் முடியவில்லையா, உள்ளத்தால் வெறுத்து அதை விட்டு விலகிவிட வேண்டும். வலைச வராலிக ஹப்பத் ஹர்தலி மினல் ஈமான். இதற்கு பிறகு ஒரு 4வது ஸ்டேஜே இல்லை. அப்படி செய்யாவிட்டா உள்ளத்துல கடுகளும் ஈமான் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். தீமையை பார்த்துட்டு ஒரு மனிதன், தனி மனிதன், அவன் நமக்கு என்னன்னு கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது. அந்த தீமைக்கு எதிராக அவன் கிளர்ந்தெழ வேண்டும். அந்த தீமையை தடுப்பதற்கு அவனாலான முயற்சிகளும் செய்தாக வேண்டும். சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தின் ஒரு சம்பவத்தை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மர்வான் இப்னுல் ஹக்கம் என்கக்கூடிய உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் வந்த ஒரு மன்னர், அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஹுத்பாவை கொடுக்க ஆரம்பிக்கிறார். நம்ம பெருநாள் எப்படி தொழுவோம், முதல்ல தொழுகை, அப்புறம் தான் உரை, இப்படிதான் நடக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா மாத்தி செய்யறாரு. முதலில் உரையும் அதற்கு பிறகு பெருநாள் தொழுவதற்காக ஏற்பாடு செய்கிறார். எனவே உரை நிகழ்த்துவதற்காக அந்த நாட்டை ஆளக்கூடிய மர்வான் ஹக்கம் அவர்கள் அந்த மெம்பர்ல அப்படி ஏறுறாங்க. ஏறும் பொழுது அங்கு இருந்த ஒரு இளைஞர், இது சுன்னத்துக்கு மாற்றமானதல்லவா, அவருடைய துணியை பிடித்து இழுக்கிறார். ஏறோடம் இழுக்கிறார். யார் அவரு? சாதாரண மனித குடிமகன் அல்ல, அந்த நாட்டை ஆளக்கூடியவர். எவ்வளவு துடிச்சவர், அதான் இழுக்கிறார். அவர் இழுக்க, இவர் இழுக்க, கடைசியில் அவர் வாலிபாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மன்னர் தட்டி விட்டு மேலே ஏறி உரை நிகழ்த்துகிறார். அந்த அவையில் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருக்கிறார். சொல்கிறார்கள், அம்மா ஹாதா ஃபகத் அத்தாமா அலைஹி ஃபைன்னி சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇன் லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி வஇன் லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி. இந்த இளைஞனோ, இந்த வாலிபரோ, இவரோ அவர் மீது என்ன கடமை அதனை நிறைவேற்றி விட்டார். ஏன் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் என்னுடைய காதால் கேட்டேன். தீமையை கண்டால் உன் கையால தடுங்க, வாயால சொல்லி தடுங்க, பைக்காட் பண்ணுங்க சொன்னாங்களா இல்லையா, இவர் கையால் தடுக்க முயற்சி பண்ணார். நம்ம குடும்பங்களில் எத்தனை மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை தடுப்பதற்கான திராணி நம்மகிட்ட இருக்கா? தீமை என்று சொல்லி உணர்த்தி அதிலிருந்து நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றக்கூடிய மனநிலை இருக்கா? இங்கு இகாமத்துத்தீன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தன்னை தாமல்ல தீன நிலைநாட்டணும். தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை தீன நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஊக்குவிக்கணும். தான் ஒரு தனிமனை திருந்தாத வரைக்கும் சமுதாயம் திருந்தாது. ஒவ்வொருவரும் நல்லவனாகத்தான் நல்ல ஒரு சமுதாயம். எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிலைநாட்டுவதன் மூலமாக தீனை நிலைநாட்டுகிறான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தீன் என்பது வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அல்ல. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து எந்த ஏவல்களை கொண்டு வந்தார்களோ, எந்த விலக்கல்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ, கொள்கை கோட்பாடுகள், வணக்க வழிபாடுகள், நல்ல பண்புகள், ஒழுக்க மேன்மைகள் எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அதையெல்லாம் நிலைநாட்டுவதற்கு பேர் தான் தீனை நிலைநாட்டுவது. எனவே அன்பிற்குரித்தான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு குறுகிய நேரம், அது முடிவடைகின்ற காரணத்தினால் ஒன்றை மட்டும் உங்களிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன். தீன் என்பது என்னன்னு முதலில் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் ஹதீஸ்களிலும் தீனுடைய விஷயங்கள் மிக அழகாக தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்களை, சின்ன பெரிய விஷயம் எதுவாக, அரசியல், பொருளாதாரம் எதுவாக சரித்தான், எல்லாம் யார் யார் தனி மனிதனால் எந்தெந்த விஷயங்களை நிலைநாட்ட முடியுமோ, உதாரணத்திற்கு கொள்கை நிலைநாட்ட முடியும், அடுத்ததாக தொழுகை நிலைநாட்ட முடியும், நோன்பை நிலைநாட்ட முடியும், ஜகாத் நிலைநாட்ட முடியும், ஹஜ்ஜை நிலைநாட்ட முடியும், நன்மை ஏவி தீமையை நிலைநாட்ட முடியும், நல்ல ஒழுக்கங்களை நிலைநாட்ட முடியும், உண்மை சொல்லக்கூட முடியும், பொய்யிலிருந்து தவிர்க்க முடியும். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் நிலைநாட்டினால் அந்த தீன் நிலைநாட்டுவதற்கு நாம் பக்கபலமாக இருப்போம். இப்படி பக்கபலமாக இருந்தோமேயானால் முழுமையாக தீன் நிலைநாட்டப்படும். இந்த தீன் நிலைநாட்டப்பட்டால் இந்த உலகம் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடும். எல்லாம் நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு முன்னோடி சமுதாயமாக வாழ்ந்து பிறருக்கு நம்முடைய நடவடிக்கைகளால் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கலாம். தீனை இப்படி நிலைநாட்டணும் வச்சுங்களேன். உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்து எப்படி வந்துச்சு? முஸ்லிமான வியாபாரிகள் மூலமா தான் இந்தியாவுக்கு இஸ்லாமே வந்துச்சு. அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை, மாநாடுகள் போட்டு இஸ்லாத்தினுடைய மேன்மை அவர்கள் விளக்கவில்லை. என்ன செய்தார்கள்? அவருடைய நடவடிக்கைகள்,
அவரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தீனை நிலைநாட்டதை பார்த்து, நல்ல ஒழுக்கங்களை பார்த்து, ஆஹா இவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கமா என்று அவர்களாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிலைத்தான். இன்னைக்கு இஸ்லாம் வந்து சொல்றாங்க பயங்கரவாதம், இப்படிலாம் சொல்றாங்களே இல்லையா, ஃபண்டமெண்டலிஸ்ட், இவங்க டெரரிஸ்ட் எல்லாம் சொல்றாங்களே இல்லையா. நாம் ஒவ்வொருவரும் தீனை நிலைநாட்டுமையானால் இந்த அவப்பேர் நம்மிடம் துடைத்து எறியப்படும். நாம தவறு பண்ணிட்டு இருக்கிறோம். எனவே உண்மையிலே நாம் உலகத்துடைய சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள், அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்ற ஒரு நிலை உருவாக்க வேண்டுமானால் ஒவ்வொருவரும் தீனை ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும். அப்ப நிலைநாட்டினால் நல்ல ஒரு நிலைக்கு அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.